செவ்வாய் தோஷம், செவ்வாய்க்கே போலாமான்னு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் செவ்வாய் தோஷத்தினாலதான் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லியே பல பேர்த்த மன ரீதியா சாகர வரைக்கும் கல்யாணம் ஆகாமே பண்ணிட்டாங்க. பெண்களை மட்டும் ஆண் பெண் ரெண்டு பேர்த்தையுமே. இப்படி அறிவியலுக்கு புறம்பான இத்தகைய கருத்துக்களை இன்னும் எலிகிட்ட ஜோசியம் கேட்கறது, கிளி கிட்ட ஜோசியம் கேட்கறது, மாட்டை கும்பிடுவது, பசுவை கும்பிடுவது. ஆமா, இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் குரங்கை கும்பிடுவதற்கென்றே ஒரு பெரும் கூட்டம் போறாங்க. அதனாலதான் மார்க்சாப்பியே குறிப்பிட்டிருக்கிறார், இயற்கையாக இருக்கக்கூடிய குரங்கையும் பசுவையும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்று மார்க்ஸ் அப்போதே எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அவர் எழுதி அவர் செத்தே 142 வருஷம் ஆச்சு. 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி மார்க்ஸ் அவர்கள் மறைந்தார்கள். அவர் செத்து 142 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னமும் பயப்படுறானுல, மார்க்ஸ் பேரை காட்டா அப்படி அலறுது இல்ல, எல்லா பேரும் மிரள்றான்ல. அதுதான்டா எங்க சக்தி, அதுதான் எங்களுடைய ஊக்க சக்தி, அதுதான் எங்களுடைய தத்துவத்துடைய மகிமை. ஆகவே இத்தகைய மூடத்தனங்களில் இருந்து மக்களை மீட்க வேண்டும். அறிவியல் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும். அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களுக்கு எதிராக கருத்து ரீதியான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இடையிலே வேறுபாடு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை, மார்க்சியம் ஏற்கவில்லை. சாதிய வேறுபாடு, மனிதகுல வேறுபாடு என்பது வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடுவது எங்களுடைய அடிப்படையான கொள்கை என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த தத்துவத்திற்கு, இந்த கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள் நீங்கள். ஆகவே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக மார்க்சை நீங்கள் அவதூறு செய்வீர்களா? மார்க்சிஸ்டுகளை நீங்கள் அவதூறு செய்வீர்களா? அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா? ஆகவே இத்தகைய போக்குகளை ஆளுநர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை எங்களுக்கு அழுத்தமான கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பேசிய அன்றைய தினத்திலிருந்து சமூக வலைதளங்களில் உங்களுக்கு பதிலடி செம்மக்கி அடியாக அடி விழுந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் உனக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒரு நாதி கூட கிடையாது தமிழ்நாட்டில். மறந்து விடாதீர்கள். மார்க்ஸ் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் செய்யக்கூடிய விமர்சனத்தில் நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். அவதூறு செய்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.